compromise. Unga side liyo, enga side liyo. It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. Yes, வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. சார், இப்போ இந்த தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகளை பந்தாடின விஷயம் அப்படிங்கிறது இப்போ பேசு பொருளாக இருக்கிறது. குறிப்பாக தலைமை செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அப்புறம் டேவிட்சன் தேவாஸ்வாதம் மாற்றப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையத்துடைய இந்த நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை தமிழக வெற்றி கழகத்தின் புகாரின் எதிரொலியாக இருக்குமோ என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம்தான் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை திட்டமிட்டு முடக்குகிற வகையிலே அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். அண்ணாமலை அவர்களுடைய இந்த டெல்லி பயணம் அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அவருடைய என்ன செஞ்சாலும் பேசு பொருள் தான். தமிழக பாஜகவுக்கு மீண்டும் தலைவராக மீண்டும் இவரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கா, அப்படி இல்லைன்னா பொறுப்பை திருப்பி இவர்கிட்ட கொடுக்குறாங்களா, டெல்லி அப்போ எடப்பாடி நம்மளையா இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அவர் டெல்லிக்கு போனதுக்கான காரணம் என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் தமிழக பாஜகவில் மட்டுமல்ல, தேசிய அரசியல் அல்லது தமிழக அரசியலில் மிக முக்கிய நிலையில் கொண்டு வந்து அண்ணாமலை அமர்த்தப்படுவார். அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடைபெறுகிற தேர்தல் என்கிறார். இது என்ன கிரிக்கெட் மேட்சா? முதலமைச்சர் பேசுவது வேடிக்கையாக இல்லையா என்று நான் கேட்கிறேன். பாரத பிரதமர் உலக அளவில் உயர்ந்து நிற்கிறார். தமிழ்நாட்டை தாண்டினால் உங்களுக்கு செல்வாக்கு கிடையாது. அவர்கள் பல மாநிலங்களை ஆளுகிற கட்சி. திமுக தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா படிப்படியாக வளர்ச்சி காண்பதை தடுக்கவே முடியாது. அந்த பைக்கை இதை ஓட்டி கொண்டு போவதை விஜய் வெளிப்படையாக மேடையில் தெரிவித்த பிறகும் கூட இது நடப்பதை அவர்களுடைய நிர்வாகிகள் எப்படி தடுப்பது என்று மிக நிச்சயமாக அதற்கு ஏதாவது தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் அடுத்த உயிரிழப்பு நடப்பது என்பது விஜய்க்குத்தான் அது ஒரு கெட்ட பேரை தேடித்தரும். அவர் வா, அப்படி ஒட்டிட்டு வா, கூடியே வா அப்படின்னு அவர் சொல்லல. இவங்களா போறாங்க. இட்ஸ் a madness, I will say that. ஒரு ரசிக மனப்பான்மையை தாண்டிய மூடத்தனம் என்றுதான் நான் அதை கூறுகிறேன். ரஜினி கூறிய கருத்து இளைஞர்கள் நலனில் கூறிய கருத்தை தவிர அது விஜய்க்கு எதிரான கருத்து அல்ல. விஜய்க்கு எதிரான ரஜினி ஒரு நிலைப்பாடு இருப்பது போல, அதன் மூலம் ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டளிக்க மாட்டார்கள் என்பது போல கதை நீள்கிறது. இது ஒரு திரைக்கதை வசனம் எழுதப்படுகிறது. ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ இந்த தேர்தல் ஆணையத்துடைய அதிகாரிகளை பந்தாடின விஷயம் அப்படிங்கிறது இப்போ பேசு பொருளாக இருக்கிறது. குறிப்பாக தலைமை செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறது, மிகப்பெரிய விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அப்புறம் டேவிட்சன் தேவாஸ்வாதம் மாற்றப்பட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையத்துடைய இந்த நடவடிக்கை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணையம் இந்த நடவடிக்கை தமிழக வெற்றி கழகத்தின் புகாரின் எதிரொலியாக இருக்குமோ என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் தமிழக வெற்றி கழகம்தான் விஜய் அவர்களுடைய பிரச்சாரத்தை திட்டமிட்டு முடக்குகிற வகையிலே அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். தேர்தல் ஆணையத்தின் அதிகாரிகளாக மாவட்ட அளவில் இருப்பவர்கள் இங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் தான். வெளியிலிருந்து யாரும் குதிச்சில்லை. திருமதி அர்ச்சனா பட்நாயக் தலைமை தேர்தல் ஆணையாளர் இருக்கிறார் தவிர அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. ஆனால் மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், இங்கே இருக்கக்கூடிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வெளிவருகிற கருத்து கணிப்புகளை நம்பி பல அதிகாரிகள் அல்லது சில அதிகாரிகள் திமுகவின் விசுவாசிகள் போல் செயல்படுகிறார்கள் என்ற குற்றச்சாட்டில் சத்தும் சாரமும் இருப்பதாக நான் திடமாக நம்புகிறேன். இல்லை என்று சொன்னால் ஒரே ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால், தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கடந்த வாரத்தில் ஒரு நாள் சென்னையில் 2 இடங்களில் பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று அனுமதி கேட்டார். இந்த 2 இடங்களிலும் பேசுவதற்கு நிபந்தனை விதித்து கடைசி நேரத்தில் சொல்லுகிறார்கள். என்ன சொல்லுகிறார்கள்? 3 மணி நேரத்திற்குள் இந்த 2 இடங்களையும் நீங்கள் முடிக்க வேண்டும். நான் கேட்கிறேன், திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களையோ திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடமோ இதே நிபந்தனையை இங்கே இருக்கக்கூடிய மாவட்ட தேர்தல் அதிகாரியோ போலீஸ் கமிஷனரோ சொல்கிறாரா, அல்லது அந்த எல்லைக்குட்பட்ட சரக காவல்துறை அதிகாரிகள் நிபந்தனைகளை விதிக்கிறார்களா என்று நான் கேட்கிறேன். அப்படியானால் பட்டவர்த்தனமாக வெளிப்படையாக விஜய் அன்றைய தேதியில் பிரச்சாரத்தை கேன்சல் செய்ய வேண்டும். இன்னொரு நாள் இன்னொரு முறையில் விண்ணப்பிக்க வேண்டும். 12 மணிக்கு ஒரு இடம் கொடுங்க, 5 மணிக்கு ஒரு இடம் கொடுங்கன்னு கேட்கணும் என்று எதிர்பார்த்து அன்றைய தேதியில் கடைசி நேரத்தில் நீங்கள் அந்த மனுவை, இந்த நிபந்தனையை கூறி இதை ஏற்றுக்கொண்டால் அனுமதி, இல்லை என்றால் இல்லை என்று சொல்லுகிறீர்கள். ஆகவேதான் அவர்கள் தலைமை தேர்தல் ஆணையாளரை சந்தித்து கிட்டத்தட்ட 12 அதிகாரிகள் என்று நினைக்கிறேன், அவர்கள் மீதெல்லாம் குற்றச்சாட்டு சந்தேகம் தெரிவித்து ஒரு மனுவை கொடுக்கிறார்கள். அந்த மனு இந்திய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கும் அனுப்பி வைக்கப்பட்டதாக நான் அறிகிறேன்.
ஆகவே இது பரிசீலிக்கப்பட்டிருக்கிறது. நான் திரு முருகானந்தம் அவர்களை ஒரு நேர்மையான நல்ல அதிகாரி, நடுநிலையான அதிகாரி என்று தான் நான் கருதுகிறேன். எனக்கு அவர் மீது சந்தேகம் இல்லை. மற்ற தாவேகாவால் குறிப்பிடப்பட்ட அதிகாரிகள் சிலர் மீது எனக்கு ஸ்ட்ராங்காக சந்தேகம் உண்டு, இன்ஃபர்மேஷன்ஸ் உண்டு. இவர்களெல்லாம் திமுக ஆதரவாளர்கள், ஜால்ராக்கள் என்று. ஆகவே இந்த பணியிட மாற்றத்தை நான் அரசியல் ரீதியாக பார்க்க விரும்பவில்லை. அந்த குற்றச்சாட்டில் முகாந்திரம் இருக்கிறது என்று தான் நான் பார்க்கிறேன். இன்றைய தினம் முதலமைச்சர் கூட விமர்சித்திருக்கிறார். பாரதிய ஜனதா தேர்தல் ஆணையத்தை தன்னுடைய கைப்பாவையாக பயன்படுத்துகிறது, பீகாரிலே செய்ததைப் போல மேற்கு வங்கத்துறை செய்ததைப் போல இங்கே செய்கிறது என்கிறார். அபத்தமான குற்றச்சாட்டு என்கிறேன் நான். இங்கே மாற்றம் செய்யப்பட்டிருப்பவர்கள் 4-5 அதிகாரிகள் தான். மேற்கு வங்கத்திலே ஏராளமான அதிகாரிகள். அதற்கு காரணம் மம்தா பானர்ஜியினுடைய அரசு இருமாப்போடு நீதிபதிகளில் நீதி அலுவலர்களையே சிறை வைக்கக்கூடிய அளவுக்கு ஆணவத்தோடு செயல்படுகிற அரசாக, உச்சநீதிமன்றம் மம்தா பானர்ஜி தலையில் ஓங்கி குட்டுகிற அளவுக்கு அந்த அரசு அப்பட்டமான விதிமீறல்களில் ஈடுபடுகிற அரசாக இருக்கின்ற காரணத்தால் அங்கே அத்தனை அதிகாரிகளை மாற்ற வேண்டிய சூழல் ஏற்பட்டிருக்கிறது. இங்கே மாற்றாததற்கு பாரதிய ஜனதாவோடு திமுகவுக்கு உறவு இருக்கிறது என்று மம்தா பானர்ஜி 2 நாட்களுக்கு முன்னாடி சொல்லியிருந்தார். ஸ்டாலின் சார் என்ன சொல்றார், முதலமைச்சர் என்ன சொல்றார், 4 பேரை மாற்றியதற்கு லபோதி போன்று அலறுகிறார், பிஜேபி மீது பாய்கிறார். நான் கேட்கிறேன், முதலமைச்சர் அவர்களை பார்த்து நான் கேட்கிறேன், சாதாரண கேள்விதான். நீங்கள் தான் 200 தொகுதியில் வெல்லப்போகிற கட்சி ஆயிற்று, அதுதானே நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். 200 நிச்சயம் நீங்களும் உங்கள் புதல்வர் துணை முதலமைச்சரும் சொல்கிறார். 200 தொகுதியில் வெல்பவர் 4 ஆபீசர்ஸை மாற்றினா ஏன் பயப்படுறீங்க, ஏன் அலறீங்க? நான் கேட்குறேன். அந்த 4 பேர் உங்களுக்கு வெற்றிக்கு உதவக்கூடியவர்கள், அவர்களை ஏன் மாற்றுகிறீர்கள் என்பதுதான் உங்கள் குமுறலின் பின்னால் இருக்கக்கூடிய பொருளா என்று நான் கேட்கிறேன். ஆகவே தேர்தல் ஆணையம் விசாரித்து தான் இந்த நடவடிக்கையை எடுத்திருக்குமோ என்று நான் கருதுகிறேன். அதற்கு உள்நோக்கம் கற்பிப்பதை நான் நிராகரிக்கிறேன். எனக்கு தெரிந்து இன்னும் 1-2 அதிகாரிகள் மாற்றப்பட வேண்டியவர்கள் இருக்கிறார்கள். இல்ல, அது நானும் கேட்கலான்னு வந்தேன். தாவேகாவுடைய புகாரின் எதிரொலியாக இது நடந்திருக்கலாம் நீங்க சொல்றீங்க. அப்படி நடந்திருக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் மாற்றப்பட வேண்டியவர் சென்னை கமிஷனர் அருண் தானே. அதுதான் நீங்கள் சொல்லுகிறீர்கள். உங்களை போன்ற ஊடகவியலாளர்கள் சில நண்பர்கள் சொல்லுகிறார்கள். அந்த அளவுக்கு பரவி இருக்கிறது விஷயம். என்ன காரணம்? இங்கே சார் சந்தீப் ராய் ரத்தோர் மதிப்புமிக்க டிஜிபி அவர்கள், அவர் ஒரு சுற்றறிக்கை அனுப்பியதாக பேப்பரில் செய்தி வந்திருக்கு. அந்த சுற்றறிக்கையில் என்ன சொல்லியிருக்காங்க, கீழ் லெவல் ஆஃபீஸர்ஸுக்கு என்ன அட்வைஸ் சொல்லியிருக்காங்க, உங்களுக்கு சம்மந்தப்படாத அதிகாரிகள்கிட்டேருந்து ஜூரிஸ்டிக்ஷன் லெவலில் தேவையில்லாத இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்தால் யூ நீட் நாட் கேரி இட் அவே சொல்லியிருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர் இந்த சீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கீழே போயிட்டுருக்குன்னு இவருக்கும் இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கு. இவர்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷன்லாம் பாஸ் பண்ண முடியாது. இதை செய்யுங்க சார், திருச்சி எஸ்பி கூப்பிட்டு இதை கொஞ்சம் சொல்லிடுங்க சார், சொல்ல முடியாது. அதனால தான் அவரை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சுருக்காங்க. ஏற்கனவே இருந்தவர் எப்படி ஃபோன் எடுத்து சொல்லுவாரோன்னு கருதக்கூடிய அதிகாரியாக இருந்திருப்பாரோ அப்படின்றது தான் இந்த இடமாற்றத்தின் மூலம் நாம் புரிந்து கொள்கிற செய்தி, சுற்றறிக்கையின் மூலம் நாம் புரிந்து கொள்கிற செய்தி. ஆகவே நீங்கள் கேள்வி கேட்பதைப் போல சென்னை மாநகர போலீஸ் கமிஷனர் மற்றும் சென்னை டிஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர் திரு குமரகுருபரன் ஆகிய இருவரும் கூட மாற்றப்பட வேண்டும் என்று ஆதவ் அர்ஜுனா தெரிவித்திருக்கிறார். அந்த புகார் விசாரணைக்குரியது என்பது என் கருத்து. இதுல இப்போ அடுத்த கட்டமா பார்த்தோம் அப்படின்னா அண்ணாமலை அவர்களுடைய இந்த டெல்லி பயணம் அப்படிங்கிறது ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கிறது. அவருடைய என்ன செஞ்சாலும் பேசு பொருள் தான். இதுல தமிழக பாஜகவுக்கு மீண்டும் தலைவராக மீண்டும் இவரை தேர்ந்தெடுக்க வாய்ப்பு இருக்கா, அப்படி இல்லைன்னா பொறுப்பை திருப்பி இவர்கிட்ட கொடுக்குறாங்களா, டெல்லி அப்போ எடப்பாடி நம்பலையா, இப்படின்னு சொல்லிட்டு ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அவர் டெல்லிக்கு போனதுக்கான காரணம் என்ன இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நாம் யூகிக்கத்தான் முடியும். திரு அண்ணாமலை அவர்களோ அகில இந்திய பாரதிய ஜனதாவோ ஏதாவது அவர்கள் பேசுவதன் மூலம் வெளிப்படுகிற செய்தியின் மூலம் புரிந்து கொள்ளலாமே தவிர இப்போதைக்கு யூகிக்கத்தான் முடியும். என்னை பொறுத்தவரை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சிக்கு மிக முக்கிய பங்கு ஆற்றியவர் திரு அண்ணாமலை, ஆற்றக்கூடியவர் அண்ணாமலை, அதன் வளர்ச்சிக்கு உதவக்கூடியவர் அண்ணாமலை என்பதை அகில இந்திய பாஜக தலைமை நன்றாக உணர்ந்திருக்கிறது. மாண்புமிகு பாரத பிரதமர் அவர்களும் உள்துறை அமைச்சர் அவர்களும் பங்கேற்கிற தேர்தல் பிரச்சார கூட்டங்களில் அண்ணாமலை அவர்களுடைய பெயர் உச்சரிக்கப்படும் போது எழுகிற ஆரவாரம் அதற்கு சாட்சியாக இருக்கிறது. மற்ற தலைவர்கள் பெயர் உச்சரிக்கப்படும் போது அத்தகைய ஆரவாரம் எழுவதில்லை என்பது கவனிக்கத்தக்கது. அது யாருடைய பெயராக இருந்தாலும் தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய
எந்த தலைவர் பெயர் சொன்னாலும் கைத்தட்டல் இருப்பதில்லை. அண்ணாமலை பெயர் குறிப்பிடப்பட்டவுடன் மொத்த கூட்டமும் எழுந்து நின்று ஆர்ப்பரிக்கிறது. அப்படியானால் அவர்களை பார்க்கிறார்கள். ஒருவேளை தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி எத்தகைய தேர்தல் வியூகத்தை வகுக்க வேண்டும்? ஏனென்றால் ஏற்கனவே பெற்ற தொகுதிகள், மிக பலவீனமான தொகுதிகள் பலவற்றை பெற்றுவிட்டார்கள் என்கிற புகார் அல்லது என்கிற செய்தி காலதாமதமாக பாரதிய ஜனதா தலைமை புரிந்து கொண்டிருக்கிறது. மிக காலதாமதமாக புரிந்து கொண்டிருக்கிறது. நான் கூட வேடிக்கையாக ஒரு நேர்காணலில் குறிப்பிட்டேன். அது பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் 1-2 பேருக்கு வருத்தம். ஒரு சினிமாவில் வரும், என்னது சிவாஜி செத்துட்டாரான்னு கேட்பாங்க, ஒரு சீன் வரும். அந்த மாதிரி மிக காலதாமதமாக பாரதிய ஜனதா தலைமை இப்படி விரும்பத்தகாத தொகுதிகளை நாம் பெற்றுவிட்டோமா என்ற அதிருப்தியில், அதிமுக மீது அதிருப்தியில் கூட அடைந்திருக்கிறது. அதே போல தமிழக பாரதிய ஜனதா சார்பில் பேச்சுவார்த்தை நடத்த சென்ற குழு மீதும் அதிருப்தி இருக்கிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழலில் இனி எத்தனை தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு, அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்ற கருத்து நிச்சயமாக அண்ணாமலை அவர்களிடம் கேட்டிருக்க கூடும். அதே போல பிரச்சார உத்தி, அது சம்பந்தமாக ஆலோசனை நடைபெற்றிருக்கலாம். இவையெல்லாம் நமது அனுமானங்கள். அவருக்கு பிரச்சாரத்தை ஒருங்கிணைக்கக்கூடிய பொறுப்பு தரப்பட போகிறதா, அல்லது அவரை கட்சி தேர்தல் முடிந்தவரை பயன்படுத்தி கொள்ளப் போகிறதா? முடிந்த பிறகு நிச்சயமாக என்னை பொறுத்தவரை நான் அனுமானிப்பது 2029 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன் தமிழக பாஜகவில் மட்டுமல்ல, தேசிய அரசியல் அல்லது தமிழக அரசியலில் மிக முக்கிய நிலையில் கொண்டு வந்து அண்ணாமலை அமர்த்தப்படுவார். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. இரண்டாவது, பாரதிய ஜனதா கட்சியின் வளர்ச்சியை தேர்தல் முடிந்த பிறகு தீவிர கவனம் செலுத்தப்படும். இப்போதே தமிழகத்தின் பக்கம் அகில இந்திய பாஜகவின் பார்வை திரும்பிவிட்டது. இங்கே ஒரு வலுவான சக்தியாக காலூன்ற வேண்டும். திமுகவின் பிரச்சாரங்களுக்கு உடனடியாக அவ்வப்போது பதில் தர வேண்டும். பொய் பிரச்சாரம் அத்தனையும் கட்டமைக்கப்படுகிற பொய் பிரச்சாரம். ஒரு உண்மை கூட கிடையாது. நிதி தருவதில்லை, ஒரு பொய். ஹிந்தி திணிப்பு நடைபெறுகிறது, இன்னொரு பொய். இங்கே நடைபெறக்கூடிய தேர்தலை, மாநில சட்டமன்றத்துக்கு நடைபெறக்கூடிய தேர்தலை, செயின்ட் ஜார்ஜ் கோட்டையிலே யார் அடுத்து 2026 மே மாதம் ஆட்சியில் இருக்க வேண்டும் என்பதற்கு நடைபெறக்கூடிய தேர்தலை நம்முடைய முதலமைச்சர் திரும்ப திரும்ப அதற்கான காரணங்களை அடுக்காமல் இது தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் நடைபெறுகிற தேர்தல் என்கிறார். இது என்ன கிரிக்கெட் மேட்சா? முதலமைச்சர் பேசுவது வேடிக்கையாக இல்லையா என்று நான் கேட்கிறேன். பாரத பிரதமர் உலக அளவில் உயர்ந்து நிற்கிறார். நீங்கள் உள்ளூரை தாண்டி எங்கேயும் செல்வாக்கு இல்லை உங்களுக்கு. தமிழ்நாட்டை தாண்டினால் உங்களுக்கு செல்வாக்கு கிடையாது. அவர்கள் பல மாநிலங்களை ஆளுகிற கட்சி, பல மாநிலங்களில் ஆளுகிற வாய்ப்பை மோடி காரணமாக பெற்றுள்ள கட்சி. இங்கேயும் அதன் செல்வாக்கு உயரும், உங்களால் தடுக்க முடியாது. திமுக தலைகீழாக நின்று தண்ணீர் குடித்தாலும் தமிழகத்தில் பாரதிய ஜனதா படிப்படியாக வளர்ச்சி காண்பதை தடுக்கவே முடியாது. அதற்கு அண்ணாமலை மிக முக்கியமான துருப்பு சீட்டாக இருப்பார், மிக முக்கியமான காரணியாக இருப்பார். பாரதிய ஜனதாவின் நலனில் அக்கறை கொண்டவர்கள், பாரதிய ஜனதாவின் வளர்ச்சியை விரும்புகிறவர்கள் 2031 தமிழக பாரதிய ஜனதா ஆட்சி அமைக்கக்கூடிய இலக்கோடு பயணிக்க வேண்டும். முதலமைச்சர் முகமாக அண்ணாமலை நிறுத்தப்பட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆகவே அதை நோக்கித்தான் பாரதிய ஜனதா கட்சியின் செயல் திட்டம் இருக்கும் என்று நான் திடமாக நம்புகிறேன். கடைசியாக விஜய் தேர்தல் பிரச்சாரத்தில் நடந்த கூட்டத்தில் வந்து ஒரு 3 முக்கியமான விஷயங்களை சொல்றார். தனக்கு எதிராக நடந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. இதில் நமக்கு என்ன ஒரு கேள்வி வருதுன்னா, இது அவர் மேலே ஒரு சிம்பத்தி ஏற்படுத்துமா, அது மக்கள் மத்தியில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படிங்கிற ஒரு கேள்வி. இந்த 3 விஷயங்கள் நீங்கள் சொல்வது இந்த ஜனநாயகன் பட முடக்கம். ஆமாம். இரண்டாவது அந்த குடும்ப விவகாரத்தை கிளறியது. முதலாவது தேர்தல் பரப்புரையை தடுப்பது. இந்த முதலாவது தேர்தல் பரப்புரையை தடுக்கிறார்கள் என்று தமிழகம் முழுவதும் உள்ள நடுநிலையாளர்கள் நிச்சயமாக நம்புகிறார்கள். நான் பல ஊர்களுக்கு திருக்கோயில்களுக்கு பயணம் செய்கிறேன். பல ஊர்களிலே இருக்கக்கூடிய நண்பர்களோடு பேசுகிறேன். வெளியூர்களிலெல்லாம் என்ன நிலவரம் என்று கேட்டு தெரிந்து கொள்வதற்காக பலரை சந்திக்கிறேன். அப்படி பேசுகிற உரையாடுகிற நண்பர்கள் எல்லாம் முதலில் எடுத்தவுடன் கேட்பது, இந்த விஜய் ஏன் சார் இப்படி போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க, நவுற விடாமல் பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கெல்லாம் பெர்மிஷன் கொடுக்குறாங்க, அவனுக்கு ஏற்றுக்க முடியாத நிபந்தனையெல்லாம் விதிக்கிறாங்க அப்படின்னு இந்த கருத்து பரவி இருக்கிறது.
இல்ல ஆனா இன்னைக்கு கடலூர்ல தேர்தல் பிரச்சாரத்துக்கு வந்து போலீஸ் அனுமதி கொடுத்து தாவேக்கா தான் அதை ரத்து பண்ணியிருக்கிறாங்க. 11ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சு. மிக நிச்சயமாக இது என்னையும் யோசிக்க வைத்தது. அவர் வந்து பாண்டிச்சேரி தேர்தல் தாக்கம் ஏதோ அவங்க காரணம் ஏற்றுக்கொள்ள முடியாத காரணமாக இருக்கிறது. ஏற்றுக்கொள்ள முடியாத காரணம். ஆனால் அவர் நான் சொன்ன முதல் உதாரணம் தான், அந்த அதிகாரிகள் மாற்றத்தப்ப சொன்ன உதாரணம் தான். நீங்கள் தேர்தலுக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்குது? இந்த திருநெல்வேலி அனுமதி வாங்குறதுக்குள்ளே அவங்க எவ்வளோ போராடினாங்க தெரியுமா உங்களுக்கு? தாவேக்காவுடைய மூத்த நிர்வாகி ஒருவரோடு நான் பேசினேன். என்ன சார் தேர்தலுக்கு இன்னும் நாட்கள் குறைவாக இருக்கிறது, 10 நாள் கூட இல்லை, நீங்கள் வந்து எத்தனை தொகுதியில் போய் அவர் பேசிட முடியும் அப்படின்னு கேட்டப்போ சொன்னாங்க, இல்லை இனிமேல் நாங்கள் வந்து கோவை, மதுரை இப்படி போட்டு நியர்பை இருக்கக்கூடிய தொகுதிகளுக்கெல்லாம் சேர்த்து தான் வேட்பாளர்களுக்கு ஆதரவு திரட்டணும். ஏன்னா நாங்கள் அனுமதி வாங்குறதுக்குள்ளே 1 வாரம் 5 நாள், குறைஞ்சது 6 நாள் 7 நாள் ஆகுது. எங்களுக்கு மட்டும்தான் இல்லாத கண்டிஷன்லாம் போடுறாங்க. சார் நீங்கள் எப்பயாவது தேர்தல் பரப்புரையில் 5000 பேர் தான் வரணும், அதை தாண்டி வந்தால் வழக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? காவல்துறைக்கும் பாதுகாப்பு அளிக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. விஜய்க்கும் தன்னுடைய நிர்வாகிகள் வழியாக சில ஏற்பாடுகள் செய்ய வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கு. நீங்கள் பேரிகார்டு போடணும், க்ளோசர் ஒரு ரிங்கு போடணும், காவல்துறை ஆளை நிற்கணும், உங்கள் தொண்டர்படையும் நிற்கணும். இதெல்லாம் செஞ்சிருந்தால் அவர் இந்த நெருக்கடிகளை சந்தித்திருக்கவே மாட்டார். அவர் மீதும் குற்றம் இருக்கிறது, குறை இருக்கிறது. ஆனால் ஆளுங்கட்சியும் அதிமுகவை விட அதிகமாக அவரை பார்த்து தான் பயப்படுகிறது. இதுதான் நிலவரம். என்னை பொறுத்தவரை அவர் நேற்று கூட ஒன்று சொல்லியிருக்கார், வழக்கம் போல் ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணுறார். திமுகவுக்கும் நமக்கும் தான், பாஜக மற்றும் பலர்னு அதிமுகவை கொண்டு போய் மற்றும் பலரில் சேர்க்கிறார். நான் அதை ஏற்கவில்லை. களத்தில் திராவிட முன்னேற்றக் கழகம் முதல் நிலையில் இருக்கிறது என்றால் 2ஆம் நிலையில் இருப்பது அதிமுக தான். விஜய் ஒரு வலிமையான, அலட்சியப்படுத்த முடியாத சக்தியாக எமர்ஜ் ஆகி இருக்கிறார். அவருடைய ஓட் பர்சன்டேஜ் நாட் ப்ரூவன். ஆனால் கருத்து கணிப்புகள் பல தொகுதிகளில் அவர் திமுகவை தோற்குவதற்கு காரணமாக இருப்பார், அதிமுக தோற்பதற்கும் அவர் வாங்குகிற வாக்குகள் காரணமாக இருக்கும் என்று களத்திற்கு சென்று பயணிக்கிற நண்பர்கள் தெரிவிக்கிறார்கள். ஆக he will be a spoiler for both the parties, not one individual. ஆகவே ஒரு தாக்கத்தை இந்த தேர்தலில் ஏற்படுத்துவார். ஆனால் அந்த ஓட் கன்வெர்டபிலிட்டி இன்டு சீட்ஸ் அது ஒரு கொஸ்டின் மார்க். சில முக்கியஸ்தர்கள் வேண்டுமானால் வெற்றி பெறலாம் என்று கூறுகிறார்கள். திரு விஜய் அவர்களோ, திரு செங்கோட்டையனோ, ஆதவர்ஜுனாவோ, அந்த மாதிரி அங்கே என்ன நிலவரம்னு தெரியாது. ஆனால் களத்திற்கு சென்றிருக்கக்கூடிய எங்களுடைய நிருபர் உட்பட தெரிவிக்கிற தகவல், பல தொகுதிகளில் 20% மேல்தான் அவருக்கு ஓட்டு விழுகிறதே தவிர கீழே இல்லவே இல்லை. பெரும்பாலான தொகுதிகளில் அவர் பயணம் செய்த பெரும்பாலான தொகுதிகளில் 20, 22, 25, 27 டச் பண்ணுறார். ஆக கடைசியில் இவங்க 2 கட்சிகளும் பண விநியோகத்தில் ஈடுபடும். இவரா கட்சியினுடைய வேட்பாளர் எத்தனை பேர் செல்வந்தர்கள், எத்தனை பேர் ஓட்டுக்கு காசு கொடுப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஆக அதன் காரணமாக பலவீனம் அடைந்து இந்த சதவீதம் என்பது கிராஃப் குறையலாம். இந்த கிராஃப் குறைந்தாலும் குறையாவிட்டாலும் அதிமுக என்பது ஒரு வலிமையான பேரியக்கம். இரட்டை இலை சின்னம் என்பது அதன் தலைவரை விட பலமான அம்சம் என்று நான் பார்க்கிறேன். நேர்காணல இறுதியான கேள்வி, இதில் வந்து ரஜினி அவர்கள் கருத்து சொன்னது அப்படிங்கிறதும் வந்து ஒரு விவாத பொருளாக மாறி இருக்கிறது. அவர் எப்போவுமே சொல்லக்கூடிய கருத்து, ஆனால் இப்போ வந்து அது வந்து விஜயோடு ஒப்பிட்டு பேசப்படுது. ஃபர்ஸ்ட் இளைஞர்கள் அவருடைய குடும்பத்தை பார்க்கணும், உங்களை பெற்றோரை பார்க்கணும் அப்படின்னு அவர் எப்பவுமே கொடுக்கக்கூடிய அறிவுரை தான். ஆனால் அது விஜயை நோக்கி வரக்கூடிய க்ரௌடை வந்து சொல்லி தான் வந்து அதை வந்து ரஜினி அவர்கள் சொல்லியிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு கருத்தும் வந்து நிலவுது. உங்களுடைய பார்வை என்ன? திரு ரஜினி அவர்கள் அவர் அரசியலில் ஈடுபட முடிவெடுத்த போதே கூட முதலில் இளைஞர்கள் தங்கள் குடும்பத்தை பார்க்க வேண்டும், அதற்கு பிறகுதான் அரசியலுக்கு நேரம் ஒதுக்க வேண்டும். இது அவர் எப்போதும் சொல்லுகிற அறிவுரை. எனக்கு தெரிந்து அந்த நேர்காணலில் அவரிடம் கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் அவர் பதில் சொல்லியிருக்கிறார் என்று நினைக்கிறேன். இப்படி இளைஞர்கள் போய் காயம்படுகிறார்களே, ஓடி போய் பின்னால் சென்றிருந்த போது அதற்கு அவர் பதில் சொல்லுகிறார். உடனே இது விஜய்க்கு எதிரான கருத்து போல சில பேர் சமூக வலைத்தளங்களில் சித்தரித்து கொண்டிருக்கிறார்கள். அது விஜய்க்கு எதிராக கூறப்பட்ட கருத்து அல்ல. நானே கூட அந்த பைக்கை அதை ஓட்டி கொண்டு போவதை விஜய் வெளிப்படையாக மேடையில் தெரிவித்த பிறகும் கூட இது நடப்பதை அவர்களுடைய நிர்வாகிகள் எப்படி தடுப்பது என்று
மிக நிச்சயமாக அதற்கு ஏதாவது தீர்வு காண வேண்டும். இல்லை என்றால் அடுத்த உயிரிழப்பு நடப்பது என்பது விஜய்க்குத்தான் அது ஒரு கெட்ட பேரை தேடித்தரும். அவர் வா அப்படி ஒட்டிட்டு வா கூடயே வா அப்படின்னு அவர் சொல்லலை, இவங்களா போகிறாங்க. இட் இஸ் அ மேட்னஸ், ஐ வில் சே தட். அது ஒரு ரசிக மனப்பான்மையை தாண்டிய மூடத்தனம் என்று தான் நான் அதை கூறுவேன். ரசிக மனப்பான்மை என்பது ஓரமாக பைக்கை நிறுத்திவிட்டு கையாட்டினா ரசிக மனப்பான்மை இப்படி காட்டலாம். இல்லை, நீங்கள் வண்டி ஸ்லோவாக வந்தால் வண்டியை நிறுத்திவிட்டு போய் கை கொடுப்பதற்கு முயற்சிக்கலாம். ஆனால் அதையெல்லாம் தாண்டிய செயலாக, ஆபத்தை விளைவிக்கக்கூடிய செயலாக தொடர்ந்து நடைபெறுவது என்பது நிச்சயமாக அதை எப்படி தடுக்க வேண்டும் என்று விஜயும் ஆலோசிக்க வேண்டும், அவரது நிர்வாகிகளும் ஆலோசிக்க வேண்டும். ரஜினி கூறிய கருத்து இளைஞர்கள் நலனில் கூறிய கருத்தை தவிர அது விஜய்க்கு எதிரான கருத்து அல்ல. விஜய்க்கு எதிரான ரஜினி ஒரு நிலைப்பாடு இருப்பது போல, அதன் மூலம் ரஜினி ரசிகர்கள் விஜய்க்கு ஓட்டளிக்க மாட்டார்கள் என்பது போல கதை நீள்கிறது. இது ஒரு திரைக்கதை வசனம் எழுதப்படுகிறது. விஜய்க்கு எதிராக ரஜினி கருத்து கூறியதாக நான் நினைக்கவில்லை. நன்றி சார். பல்வேறு கேள்வி வச்சுருக்கேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். வாய்ப்புக்கு நன்றி.